ஹாய்டா. ஜி குக் ஒன் ஷாட் இருக்கும் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட். நான் அதோட தம்ப்லைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தம்மிட்ட ஏதாவது கேட்குவோம், அவனை ஏன் கேட்காம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதோடவே எழுந்து டோர் ஓப்பன் பண்ணி கேட்கிட்ட வந்து வெளியே பார்த்தா ஜமன் வெளில நின்றுருக்கான். உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி நின்றுருக்கான். என்னை பார்க்க வந்தியா ஜமன்? அது அதெல்லாம் இல்லை. அப்போ எங்கேயே நின்றுட்டுருக்க? ஒரு ஒர்க்கம் வந்தது, வண்டி இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு அவன் டோர் கிட்ட போகிறான். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜமன். அவன்கிட்ட வரீங்க. அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஏறி உட்காந்துட்டு, இல்லை எனக்கு ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்ப வரான். ஜமன் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜமன். உள்ளே உட்காந்துட்டே உங்களை பார்க்குறான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு, அழுது அது பார்க்குற அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு மூஞ்சி பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ டல்லாக இருக்கீங்க. பட் என்னாச்சு கேட்கல. அவனுக்கே தெரியுது ரீசன் என்னன்னு. அவன் சைலண்ட்டாக உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் நீ யாரத்தையும் லவ் பண்ணுறீங்களா? நீ அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இங்கே பாரு, உனக்கு வேற வேலையே இருக்காதா? கேட்டதுக்கு பதில் சொல்ல. எனக்கு ஒர்க்கு டைம் ஆயிடுச்சேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சாவி போட்டு வண்டியை ஆன் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு சாவி ஆஃப் பண்ணி விட்டுறீங்க. என்னடி பண்ணுற? நான் கேட்குறதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லை ஜமன். நான் எதுக்கடி உன்கிட்ட சொல்லணும்? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், பட் நான் ஒன்றும் பண்ணலை. தலை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அகைன் ஆஃப் பண்ணுறீங்க. கட்டுப்பாவுது முறைச்சிட்டு திரும்பி உங்களை பார்த்து, என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? பதில் சொல்லிட்டு போச்சுமன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தலை வண்டி ஆன் பண்ண கை கொண்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணல. இந்த கண்ணு இன்னும் என்னதான் பார்க்குது. எங்க நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் செஸ்ல கை வச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். பட் லவ் பண்ணுறவங்க யாரும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக இருக்க மாட்டாங்கல்ல ஜமன். என்ன தாண்டி வேணும் உனக்கு? இங்கே பாரு, நான் ஒன்றை லவ் பண்ணலை. அதான் ஜமன் எனக்கு வேணும். எனக்கு கிளியராக சொல்லிடு. ப்ராமிஸ் என்ன லவ் பண்ணலையா? இல்லடி, நான் தான் இதில் ஸ்டார்டிங்லேருந்து உன்ட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன். சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கு புரியுது. பட் உன் கண்ணு போய் சொல்லாது ஜமன். நீ இன்னமும் என்னதான் நினைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. பாரு, நீ என்னை பார்க்குறதே அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவன் கண்ணியை பார்த்துட்டு, இன்னமும் நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுது ஜமன். அவ்வளோதான் டிஸ்டர்ப் ஆயிட்டான். உங்கள் கையை அவன் செஸ்ல இருக்க. உங்களை பார்க்கறது அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு டர்ன் பண்ணி, எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் ஒரு மாதிரி தடுமாறிட்டு உங்கள் கையை தட்டி விடுறான். நீங்கள் அவன் ஷர்ட் கலரை பிடிச்சிக்கிட்டீங்க, பிடிச்சி அவனை இழுக்கிறீங்க. என்ன தாண்டி வேணும் உனக்கு? நீ போய் சொல்கிறேன்னு தோணுது ஜமன். உங்களையே பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. பட் உங்களுக்கு நம்மள இவன் லவ் பண்ணுறான்னா ரித்தி கூட எப்படி இவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பான். அதுதான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தான் வேணும். அதை கேட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. பட் அதை மட்டும் அவங்க சொல்லவே மாட்டேன்றான். ஏன் ஜமன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன்? உனக்குள்ளே இருக்க லவ் ஏன் என்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்றேன்? இன்னொரு பொண்ணு கூட ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்க? அதுவும் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு எனக்கு இதுதான் ஜமன் புரியல. இந்த கண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னா அப்புறம் எப்படி மற்ற பொண்ணு பார்க்கும்? ஜமனுக்கு நீங்கள் சொன்னது புரியல. ஏய், என்ன பேசுகிற நீ? எனக்கு 2 ஆன்சர் பண்ண ப்ளீஸ். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் ஷர்ட்டை விட எனக்கு ஒர்க் இருக்குன்னு கிளம்பணும். ஆன்சர் பண்ணிட்டு போச்சவன். கையை எடுடி. நீ சொல்லாமல் நான் உன்னை விட மாட்டேன். இன்னும் இருக்கும் பிடிக்க. சின்னதான் உனக்கு பிரச்சனை. இப்போ என்ன உன்னை லவ் பண்ணுறேன் இல்லைன்னு கேட்குறேன். நான் உன்னை லவ் பண்ணலை. அப்புறம் என்ன சொல்லு? ஓ, அந்த ரித்தியை வச்சு பேசிகிட்டு இருக்கல. ஆமாம், நாங்கள் 2 பேரும் கனெக்டில் இருக்கோம். இப்போ கையை எடுக்கிறியா? அவன் ஷர்ட் கலரை விட்டுட்டீங்க. ஜமன் அப்படி நின்ட்டான். என்னை விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி. இது போத ஜமன், நான் இதை தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இவ்வளோ நாளுமே நீ என்னை பார்க்கறத வச்சு முட்டாள்தனமா
நீ என்ன லவ் பண்ணுறேன்னு என் மனசு நானே குழப்பிக்கிட்டேன். இப்பவும் சொல்றது நீ போய் சொல்ற, நீ என்ன லவ் பண்ற. ஏன் தெரியல, பட் ரியாலிட்டி அப்படி இல்லைல்ல. லவ் பண்ற பசங்க கிட்ட தான் அதெல்லாம் பண்ண முடியும். மொபைல்ல வந்துருச்சு நீ ரெடி கூட இருக்குன்னு. போதும் போதும், நிறைய பேசிட்டே உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. ரொம்ப ப்ரோக் ஆயிட்டீங்க. பட் இப்போவும் தோணுது உங்களுக்கு ஜெமன் உங்களை தான் லவ் பண்ணுறான், உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறான். அது உன் வாயிலேருந்து ஏதாவது கேட்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டேன். போதும். எப்பவுமே சொல்லுவேன்ல என்னை மறந்துடுறேன்னு. மறக்க முடியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். இப்படி சொல்லிட்டு போனதோ ஜிம்மனுக்கு என்னமோ தெரியல, ஹார்ட்டே வெடித்த மாதிரி இருக்கு. உங்களை பார்த்துட்டே இருக்கா, நில்றி அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதாதி நிறைய சொல்லணும்னு தோணுது. பட் சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கேட்டு லாக் பண்ணிட்டு ஜிம்மனை பார்க்கவே இல்லை, நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் காரை லைட்டாக மூவ் பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அப்படி பார்க்குறான். வீட்டுக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் மெயின் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க. கொஞ்ச நேரம் லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. ஜிம்மன் அப்படியே நின்றுருக்கான். அவனுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. நீங்கள் சொன்னது அவனுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கு. அவன் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டான். நெக்ஸ்ட்டு காரை மூவ் பண்ணிட்டு அங்கேருந்து பொறுமையாக போகிறான். இங்கே கார்ட்ஸு டோரை உடைச்சிட்ருக்கானுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த டோரு. உடச்சி முடிக்கிறதுக்கும் சிக்கி வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. அவன் உள்ளே வந்துட்டே எவ்வளோ நேரம் ஆச்சு அவங்களுக்கு டோர் உடைக்கிறதுக்கு? ஆமாம் சார், உடைச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டோரை உடைக்க சிக்கி அதை தள்ளிட்டு உள்ளே போகிறான். ஏய் எரித்தி கத்திக்கிட்டே உள்ளே வரான். உள்ள நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. படுத்துட்ருக்கேன் எவ்வளோ நேரம், நீ எதுக்கடி கால் பண்ண எடுக்கல அப்படின்னு கிட்ட வரான். ஏய் எழுந்துரு. பெட்டில் ஏறி லைட்டாக பென் பண்ணி எழுந்துருடின்னு சீக்க தட்டுறான். ஒரு அசைவுமே இல்லை, அப்படியே இருக்கீங்க. ஏய் ரித்தி ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறான். அப்படியே தான் இருக்கீங்க. உங்களை கழுத்தில் கை வச்சு ஒரு மாதிரி தூக்க இப்போதான் உங்கள் கையை பார்க்குறான். உங்கள் கையை கட் பண்ணி நின்றுருக்கீங்க. அதுலேருந்து அவ்வளோ பிளட் போயிருக்கு. பார்த்த உடனே பயந்துட்டான். கையை பார்த்துட்டு ஷீட் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே உங்களை தூக்கிக்கிட்டு பெட்ரூம்லேருந்து வெளில வந்து கார் எடுங்க, என்ன நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த அவனுங்களும் போயிட்டு கிடக்கிறத கார் எடுக்கிறானுங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. சிக்கி கிட்ட வந்து பேஷண்ட்க்கு நீங்கள் யார் அப்படி கேட்க அவன் அமைதியாக நின்றுருக்கான். அந்த ஹோல் வழியாக உங்களை பார்த்துட்டே டாக்டர் க்யூர் ஆகிடும்ல, ரொம்ப பிளட் போயிடுச்சு, நான் கொஞ்சம் ஓகே எனக்கு புரியுது, அவங்க க்யூர் ஆகிடுவாங்க. இப்போ சொல்லுங்கள் பேஷண்ட்க்கு நீங்கள் யார்? ஜிகி டாக்டரே பார்க்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதான் இல்லையா? அவங்க யார் உங்களுக்கு? தெரியல ஜிகிக்கு. அவன் கேட்குறது ஜிகிக்கு புரியுது. பட் நீங்கள் யார்? என்ன பண்ணுறான் உங்ககிட்ட? எதுக்கு உங்களை மேலே ஒரு அப்சூஷன்? எதுக்கு உங்களை டச் பண்ணுறான்? உங்கள் கூட எதுக்கு அவன் அப்படி கனெக்டில் இருக்கான்? எதுவுமே ஜேகேக்கு தெரியல. அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டே டாக்டரை பார்க்க உங்களை தானே கேட்குறேன், நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதோ அவ எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. ஃபேமிலி? ஓகே, நான் அப்படி கேட்கல. சிஸ்டர் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் அப்படி சொல்ல ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஷீ இஸ் மை ஒய்ஃப் இதை தான் கேட்டேன். நீங்கள் தான் ஹஸ்பண்டா? ஆமான்றான். சைன் பண்ணுங்க. அவன் டாக்டரே பார்க்குறான். ஏதாவது சிவியரா? நோ, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஜிக்கு ஒரு ஸ்மைலோட டாக்டரை பார்க்க. பட் ஏன் அவங்க எப்படி பண்ணாங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்படி பண்ணியிருக்காங்க. ஹெவியாக பெட் லாஸ் ஆகிருக்கு நிறைய சொல்லிட்டுருக்காங்க. அவன் ஸ்மைலெல்லாம் அப்படி பிடிச்ச ரித்தி ஓகே தானே டாக்டர்? 2 hours கழிச்சு எதுவாக சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ளே போக சிக்கி வெளில நின்றுருக்கான். ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி நின்றுருக்கான். ஜவான் நல்லா குடிச்சிட்ருக்கான்.
நீங்கள் பேசின ஒரு ஒரு வேர்ட்ஸும் அவனுக்கு ஓடிட்டே இருக்கு. சைலண்ட்டாக அதை திங்க் பண்ணி குடிச்சிட்ருக்கான். கண்ணு மூடி நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபீல் பண்ணால் அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டான். அவனுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. சைலண்ட்டாக ரூம்குள்ளேயே இருக்கான். நெக்ஸ்ட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் ரித்தி கண்ணு முழிச்சுக்கிட்டா. வெளியே வந்த சிஸ்டர் ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகே அவ்வளோ வேகமாக ரூம்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே போய்ட்டு பெட்டில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. வந்து பெட்டை ஒரு கிக் பண்ண அது பெட்டே நகர்ந்துருச்சு. ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி ஜேகே மேலே ஒரு பயம். இவன் அந்த பெட்டை எட்டி உதைக்க அது நகர்ந்து போது மேலே உட்காந்துட்ருக்க நீங்கள் பயந்து பெட்டெல்லாம் பிடிச்சிக்க. ஏன்டி இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண கத்திக்கிட்டே உங்ககிட்ட வரா. ஒருத்தவங்க இந்த சுச்சுவேஷனில் இருக்கும் போதும் யாராக இருந்தாலும் ஏன் இப்படி பண்ண அவங்கக்கிட்ட பாசமாக பேசுவாங்க. அப்படி இல்லையா கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்டி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசுவாங்க இல்லையா. ஜேகே பூ போட்டுறான், இட்டு ஒதைக்கிறான், கத்துறான். பயத்தோடு நீங்கள் அவனை பார்க்க இப்போதான் கண்ணு முழிச்சிருக்கீங்க அப்படின்னு கூட அவன் பார்க்கல. வந்து உங்கள் கழுத்து பிடிச்சி நொசுக்கிட்டே, எதுக்கு இப்படி பண்ண, சாகணும் தானே, உனக்கு என்ன சாகணுமா, நானே உனக்கு கொள்ளிடுறேன்டி, நான் கொண்டுடுறேன், நீ எதுக்கு சாகுற, கழுத்தெல்லாம் நசுக்குறான். காட்ஸ் தான் வந்து இழுத்துட்டு போகிறாங்க அவனை. இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சுட்டு ஜம்மன் வரான் உள்ள. ஜேகேவை காட்ஸால் பிடிக்க முடியல. ஜம்மன் உள்ள வரான், உங்களை பார்த்துட்டே வரான். நீங்கள் பயத்தோடு உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகேவை பார்த்துட்டே அப்படி உட்காந்துட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் ஜம்மன் வந்தா ஜேகேவை லவ் பண்ணி இழுத்து, என்னடா பண்ணிட்டு இருக்க முட்டாள், உனக்கு தெரியாதுல ஜம்மன், தெரியாதுல மேடம்க்கு சாகணும் போல என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு. அகெயின் உங்ககிட்ட வர ஜம்மன் ஜேகேவை பிடிக்க முடியாத பிடிக்கிறான். ஆல்ரெடி ஜம்மன் குடிச்சிருக்கான் வேற, அவனால ஜேகேவை பிடிக்க முடியல. ஆனாலும் பேலன்ஸ் பண்ணி பிடிச்ச கொஞ்ச நேரம் சும்மா இரு ஜேகே. ஜேகேவை தள்ளி நிற்க வைக்கிறான். ஜம்மன் உங்களை பார்த்துட்டு சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். நீங்கள் 2 பேருமே பார்க்கல, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க பயத்தோட. ஏன்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத என்கிட்ட சொல்லலை, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜேகேவோட வயசு நல்லா தெரியுது. உன்ட்ட தானே கேட்குறா ரித்தி, அமைதியாக இருக்கா. அகெயின் அந்த பெட்டை எட்டி உதைச்சிட்டு உங்ககிட்ட வர, நீங்கள் யார் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அப்படியே நின்றான். என்ன சொல்கிற புரியல, நீங்கள் யார் என்கிட்ட இப்படிலாம் நடத்துக்கிறீங்க, நான் எதுக்கு இப்போ உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும், தெரிஞ்சுதான் பேசுறியா? குழந்தைக்கு அப்பாவே நான் தான், மறந்துட்டியா? நான் சொல்லணும் அதை அப்படின்னு உங்ககிட்ட கோபமாக வரான். திமுறாடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி வரான். ஜம்மன் பிடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் கோவப்படாம அமைதியா இருக்கியா? டீ அவ இப்படி பேசிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு இருக்க. சரி ஜேகே அமைதியா இரு கொஞ்ச நேரம். ஜம்மன் அந்த சுச்சுவேஷனை அப்படியே காம் பண்ணி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்களை கூப்பிட்டு போய்ட்டு வீட்டில் வர சொல்கிறானுங்க. நீங்களும் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் கையை பார்க்குறீங்க. டிப்ரெஷன் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறதுனால உங்களால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. உங்கள் கையை பார்த்துட்டே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே யாரோ வராங்க. நீங்கள் டோர்கிட்ட பார்க்க ஜேகே வந்திருக்கான். உங்கள் டோர் தான் உடச்சிட்ருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆள் கூப்பிட்டு வந்திருக்கான். சவுண்ட் அதிகமாக இருக்கா, ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஃபுட் வாங்கி வந்திருக்கான். பட் உங்ககிட்ட பேசல. ஃபுட் இருக்கு சாப்பிடு, அவ்வளோதான். உங்ககிட்ட பேசல, நீங்களுமே அவங்கக்கிட்ட பேசல. அன்றைக்கிட்டே அப்படியே போதும். காலேஜ் போகல, பட் ட்ரை அப்படி இல்லை. காலேஜ் போகிறா, வீட்டுக்கு போகிறா, காலேஜ் போகிறா, வீட்டுக்கு போகிறா, அவ்வளோதான். யார்கிட்டே பேசுறதில்ல. ஜேகே வீட்டுக்கு போகிறதில்ல, ஜிம்மனை பார்க்குறதில்ல. நார்மலாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் முடியல. ஜிம்மனை பார்க்கணும் அப்படி இருந்தாலும் வேண்டாம், அமைதியாக வீட்டிலே இருக்கீங்க. ஜிம்மனுக்கு உங்களை பார்க்கணும். கிட்டத்தட்ட 3-4 டேஸ் அப்படியே இருக்கும். பார்க்கவே இல்லை சாருக்கு, உங்களை பார்க்கணும் போல இருக்குது. பட் வராமல் அமைதியாக இருக்கான். ஒரு 1 வீக் கழிச்சு ரித்தி காலேஜ் போகிறா. எல்லாரும் எப்பவும் போல் ஒரு மாதிரி வியடா அப்படி பார்க்குறாங்க. இப்போது அட்வான்ஸாக அவங்க கையில் இருக்க அந்த கட்டெல்லாம் பார்க்குறாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் 2 டேஸ் தானே கிராஜுவேட் ஆகிட்டோன்னா இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கீங்க. நீங்கள்
காலேஜ்குள்ளே இருக்க ரேயா எதாச்சியா உங்க முன்னாடி வரா, 2 பேரும் பார்த்துக்கிறீங்க, பட் பேசிக்கல. ரேயா உங்ககிட்ட பேசல, நீங்களும் அவகிட்ட பேசல, கிராஸ் பண்ணி போயிடுறீங்க. காலேஜ் முடியுது, வழக்கம் போல் நீங்கள் இன்னைக்கு காலேஜ் வந்திருக்கீங்கன்னு ஜேகே ஜிம்மனை அனுப்பி விட்டுருக்கான். ஜிம்மன் எப்போவுமே உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பில் வந்து நிற்பான். பட் இன்னைக்கு இந்த சாக்கு வச்சு ரேயாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான். ரித்தி வெளில வரா, ஜிம்மன் வெளில நின்றுருக்கான். பார்க்கும்போதே தெரியுது. பட் ஸ்ட்ரகிள்லாம் பண்ணாமல் நீங்களே வந்து காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் காருக்குள்ளே போகிறத ரேயா பார்க்குறா. ஜிம்மன் நின்றுட்டுருக்கான், அதையும் பார்க்குறா. பட் எதுவுமே பேசிக்கல. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் கிராஸ் பண்ணி போயிடுறா. ஜிம்மனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜெலிசியாக ஃபீல் பண்ணுறது, அவங்ககிட்ட சண்டை போடுறது, அவன் வாயில் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் அவனுக்கு அது பிடிக்கும். நீங்கள் ஜெலசியாக ஃபீல் பண்ணா நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனது ஹர்ட்டிங்காக இருக்குது. பட் உங்களை பார்த்துட்டோம், அது போதும் அவனுக்கு. நெக்ஸ்ட்டு கார் எடுக்கிறா. ஜேகே வீட்டில் இருக்கீங்க, டைம் போயிட்டே இருக்கு. ஜேகே வரா. அந்த டைம் ஜிம்மன் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கா. ஒரே கம்பெனியில் 2 பேரும் பார்ட்னர்ஸா. மார்னிங் ஜேகே இருந்தா நைட்டு ஜிம்மன் இருப்பான். ஜேகே வந்துட்டதுனால இப்போ ஜிம்மன் போய் ஆகணும். ஆல்ரெடி சார் கொஞ்சம் குடிச்சிருக்காரு, அதோடு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கான். ஜேகே ரூமுக்கு வரான். ஐயா பெட்டில் உட்காந்துருக்கீங்க. வந்து உங்களை பார்க்குறா. உங்கள் கையை டச் பண்ணுறா. ஏதாவது பெயின் இருக்கா, வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை பார்த்து கேட்க, நான் வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டில் என்ன தான் வச்சுருக்கா, நான் படிக்கணும், சீக்கிரம் என்னை வீட்டுக்கு அனுப்புங்க, 1 வீக் கழிச்சு உங்ககிட்ட நான் பேசுகிறேன்டி, நான் வீட்டுக்கு போகணும். அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு. அவன் ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவன் கூட இருக்கீங்க. கடுப்பில் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். பெயின்ஃபுல்லாக இருக்குது. அல்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தேன், ரொம்ப வலிக்குதாட்டி, எதுக்கிட்டு இப்படி அழுற, உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு கேட்க, சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புனுங்களேன், ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க அடுத்த செகண்ட் உங்கள் மேலேருந்து எழுந்துட்டான். ரொம்ப அப்செட்டாக கடுப்பில் எழுந்திருக்கான். பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அவங்கள எதுவும் பண்ண முடியல. அவனால் சைலண்ட்டாக திரும்பி உங்களை பார்க்க, வீட்டுக்கு போகல அப்படி கேட்குறீங்க. அவன் எந்த சுச்சுவேஷனில் எழுந்திருப்பான், பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டான், அப்செட் ஆகிட்டான். அதை பற்றி நீங்கள் கேட்கல, வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க. உங்களை பார்க்குறான். எனக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்புங்கிறது. ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போக நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வெளில வந்தா வழக்கம் போல் கார்ட்ஸ் இருக்காங்க, கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்ல. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கீங்க, கடுப்பாக இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. ஃபஸ்ட்டு குளிக்கிறீங்க. ஜிம்மன் நீங்கள் ரேயா வீட்டுக்கு முன்னாடி வெளில நின்றுருக்கான். அவளை பார்க்கணும் அப்படி லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கு. லைட் பார்த்துட்டே இருக்கான கொஞ்ச நேரம் இந்த செகண்ட் ஆஃப் ஆகுது. ஜிம்மன் அங்கேருந்து கிளம்புறான். வீட்டுக்கு போனா ஜிங்கி உட்காந்து குடிச்சிட்ருக்கான். இப்போ போல அவனும் போய் ஜாயின் பண்ண. டேய் ஆஃபீஸ் போலையா, மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் குடிக்கிறான். ஜிங்கி குடிச்சிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஜிம்மன், டேய் என்னதாண்டா பிரச்சனை, புரிஞ்சிக்க மாட்டேன்றாடா, நான் என்ன ஃபீல் பண்ணுறாது அவளுக்கு புரியவே மாட்டேங்குதா, வீட்டுக்கு போகணும், நான் கிட்ட போனாலே ஏதாவது ஒன்று நொயின்னு சொல்லிட்டு இருக்காடா, செம்ம கோவம் வருதுடா. ஜிம்மன் ஒரு சிப் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு வேற பொண்ணு பாரு. ஜேகே குடிக்காம அவனை முறைக்கிறான். ஜிம்மன் என்னடா முறைக்கிற, டீ நான் அவளை இங்கே வச்சிருக்கேன்டா, அசால்ட்டாக சொல்கிற, கழட்டி விடுதுன்னு நினச்சேன். மேலே எவ்வளோ அப்யூஷனாக இருக்கும் போதே நினச்சேன், ஒரு நாள் கூட இல்லாமல் இருக்க முடியலன்னு சொல்ல மாட்டேன். என்னடா எந்த பொண்ணுகிட்டையும் திரும்பி பார்க்கவே மாட்டான், எவள்கிட்டையும் போக மாட்டான், இவகிட்ட மட்டும் ஏன் இவன் இப்படி இருக்கான்னு நினச்சேன். சொல்ல அப்புறம் என்னடா கதையாடா சொல்கிறேன், சொல்கிறது சரிதான்டா, நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் போனது கிடையாது, எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்காதா, குடிப்பேனா, ஒர்க் பண்ணுவேனா, தூங்குவேனா, அவ்வளோதான். ரித்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்காதா, அவளை பார்க்கும்போதே ஏதோ பண்ணும், என் உடம்பெல்லாம் ஏதோ பண்ணும். அப்போ இருந்துட்டுன்னு வச்சுக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள்.
பட் அவ தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். நொய்யப்பா கட்டுப்பா வரும். அடிச்சு பின்னி எடுக்கலாமான்னு தோணும். முடியாது. அவள் தான் நினச்சிக்கேன் உன்னால் பார்க்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜெமனை பார்க்க ஜெமன் குடிச்சிட்டு போது அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் படு. நான் என்ன போதி நான் பேசிட்டு இருக்கேன், அவள் எனக்கு பிடிச்சிருக்குடா, அவளை நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் ஜஸ்ட் ஒரு மாதிரி பண்ணிட்டு இங்கே வச்சுருக்கேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணு இருக்க பற்றியா அப்படி இருப்பாடா. என்னை பார்த்துட்டே இருந்தாருன்னு வச்சுக்கேன், ஐயோ நான் செத்துடுவேன். ஆனால் அவள் என்னை பார்க்க மாட்டேன்றாளே அப்படிங்கிற மாதிரி அவள் குடிக்க ஜெமனுக்கு அப்படியே நீங்கள் பார்க்கறது ஞாபகம் வருது. அவள் சிப்பான்ட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டே இருப்பீங்க, அடிச்சு பார்ப்பீங்க. அது ஜெமனுக்கு தெரியும். நீங்கள் பார்க்கும்போதே அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுவான். ஸோ அது ஞாபகம் வந்து எடுத்து குடிக்கிறான். வாய்ஸ் இருக்கு பார்த்தியாடா, ஒரு வார்த்தை தான் பேசுவா, அப்படி இருக்கும் அவள் குரல் அப்படின்ட்டு குடிக்கிறான். ஜெமனுங்க நீங்கள் வாயை திறந்தாலும் நொய்யின்னு பேசுவீங்க. பட் ஜெமனுக்கு அது பிடிக்கும். லைட்டாக ஒரு ஸ்மைலோட அவன் குடிக்கிறான். அவள் லிப்ஸ் இருக்கு பார்த்தியா, ஒரு மாதிரி பிங்கிஸா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணாலும் அந்த லிப்ஸு அப்படி இருக்கும், ஒரு மாதிரி பிங்கா. அப்படி சொல்லும் போதே ஒரு மாதிரி ஜெமன் பார்க்குறேன். டேஸ்ட் அப்படி இருக்கும். ஜெமனுக்கு அப்படி உங்கள் லிப்ஸ் ஞாபகம் வருது. ஸோ அவன் திங்க் பண்ணிட்டு இது வரைக்கும் கிஸ்லாம் பண்ணது கிடையாது. நீங்கள் தான் அவன் கைப்பிடிப்பீங்க, நீங்கள் தான் வந்து அவனை ஹக் பண்ணுவீங்க, நோயின்னு அவன்கிட்ட நீங்கள் தான் வருவீங்க. பட் உங்களுக்கு கிஸ் பண்ணது கிடையாது. உங்கள் லிப்ஸை திங்க் பண்ணும்போதே என்னமோ ஒன்று தெரியல, அவன் லிப்ஸை பைப் பண்ணிட்டு ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கான். அவன் மட்டும்தான் தான். அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி தோணும். என்ன வேணாலும் தப்பு கூட பண்ண தோணும்டா. அசால்ட்டாக யாராக இருந்தாலும் போட்டு தள்ளுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ட்ரிங்கை குடிக்க ஜெமன் மைண்டுக்குள்ள அப்போது நம்மளும் ரியாக்காக என்னவெல்லாம் பண்ணலாமா ஜேகே அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டே ஜேகேவை பார்க்குறான். பட் வேறு எதுவும் பேசலை. ஜேகே மாட்டி ஆகிட்டான், தூக்கிட்டு போயிட்டான் ரூமில் படுக்க வச்சுட்டு. இவன் ரூமுக்குள்ளே வந்துட்டான். மார்னிங் ஜேகே எழுந்து ஜெமன் ரூமை நோக் பண்ணுறான். நீ என்னடா இவ்வளோ நேரம் நட தூங்குற, வெள்ளுவா, என்ன பிரச்சனை உனக்கு? நேற்று கூட நீ ஆஃபீஸ் போகலல்ல, ஸோ கிளம்பு. எங்க ஆஃபீஸ் போகணும்ல, கிளம்பு. ஆஃபீஸா அப்படிங்கிற மாதிரி ஃபோர் அப்பான்ட்டு சரி நான் கிளம்புறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஜெமன் நைட்டு கூட நீ போகல, போ. அப்புறம் போகும்போது ரேயாவை பார்த்துட்டு போ. ரேயாவா எதுக்கு? வழக்கம் போல் கொஸ்டின் பண்ணாத. ரேயாவை பார்த்துட்டு போ. 2 days நான் அவளை பார்க்க வேலை எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு கூட தெரியல. அவளை பார்த்துட்டு போ. எனக்கு வேறு 2 days 3 days எனக்கு கால் பண்ணவே இல்லை. எனக்கு அவள் எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் போயிடுறான். டி ஜேகே நில்றா, நீ போய் பாருடா அவன் தங்கச்சியை. டேய் ரித்தி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாடா, நீ கூப்பிட்டு போ அப்படின்னு அவன் கிளம்புறான். இப்படி தான் ஜெமன் உங்களை விட்டு விலக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஜேகே ஏதாவது ஒன்று சொல்லி அவளை போய் பாரு அப்படியே சொல்லுவான். ஸோ இப்பயும் அதை தான் சொல்லியிருக்கான். உங்களை பார்க்க வேணாம் அப்படித்தான் திங்க் பண்ணியிருப்பான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஒரு பைக் நிற்குது. ஜெமன் அதை பார்த்துட்டே இருக்கான். யாருவன், எங்கே நான் பண்ணுறேன், அந்த ஃபுட் எதுனா ஆர்டர் பண்ணியிருப்பாளா என்ன அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு கார்லேருந்து கீழே இறங்கி டோரை லாக் பண்ணுறான். இந்த டைம் ரியா வேகமாக ஓடி வரா. டைம் ஆயிடுச்சுல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரியா, சீக்கிரமாக போகலாம், சீக்கிரமாக போ, காலாவதாக இருக்கும் அப்படின்னு கால் எடுத்து வண்டியில் போட்டு ஏறு போக்க ஜிம்மன் அந்த காலை அப்படியே தூக்கி எடுத்து விடுறான். டேர்ன் பண்ணி ஜிம்மன் பார்க்குறீங்க. என்னடி பண்ணிருக்க? நீ என்ன அங்கே பண்ணுற? உனக்கு என்ன வேணும்? நீ என்ன பண்ணுறன்னு கேட்டேன். கையை விடுச்சம்மன், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் யார் இந்த பையன் அப்படின்னு ஜெமன் அந்த பையன்கிட்ட போயிட்டு அவன் ஷோர்ட் காலரை பிடிச்சி யார்டா நீ? அவன் ரேயாவை பார்க்குறான். ரேயா
சுமன் அவன் மேலே அந்த கையெடு. ஏய் சிவனை தொட்டா என்னடி உனக்கும் கோவம் வருதா? சுமன் இங்கிறத போய் எனக்கு காலேஜ் டைம் ஆகுது. ஏய் ஆரஞ்சதான் வை. சிவன் தெரியல பைக்கில் பேச வரும்போது ஸ்டாப் இட் சுமன். அவன் காலேஜ் மேன், நாங்கள் 2 பேரும் காலேஜ் போகிறோம் புரியுதா? இப்போ நீ எதுக்கு வந்த அதை சொல்லு. உனக்கு காலேஜ் தானே போகணும், நான் கூப்பிட்டு போகிறேன். உங்கள் கையை பிடிக்கிறான், தட்டி விட்டுட்டு என்ன புதுசாக ட்ராமா பண்ணுறேன் கட்சி விடு அப்படின்னு தட்டி விடுறீங்க. கட்டுப்பாவுது. என்னடி பண்ணிட்டு கண்ணி இன்னமும் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இவன் கூட போறடி, அதில் உனக்கு என்ன பிரச்சனை? கட்டுப்பு எத்துறாரியா? இங்கே பாரு, உனக்கு காலேஜ் போகணும், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அக்கைன்னு உங்கள் கையை பிடிக்கும் போதோ நீங்கள் தட்டி விட்டுட்டு, ரித்தி இல்லையா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், சாரி ஒய்ஃப்னு நினைக்கிறேன், முறைக்கிறான். அவங்க இருந்தா அவங்கள கூட்டு போங்க, இப்போதைக்கு என்ன விடுங்க. பைக்கில் கால் எடுத்து போட்டு ஏற போக தரன்னு உங்கள் முடியை பிடிச்சி இழுத்து காரில் போட்டு கார் க்ளோஸ் பண்ணுறான். கடுப்பாக இருக்கு. கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணுறீங்க. அவன் வேகமாக வந்து உங்களை ஒரு மாதிரி லாக் பண்ணி சீட் பெல்ட் போட்டு விடுறான். கடுப்பில் கத்திக்கிட்டே இருக்கீங்க. வாயை மூட்றியா இல்லையா ஷவுட் பண்ணுறான். நீங்கள் அமைதியாயிட்டு அவனை பார்க்க டம்மால அந்த டோரை அடித்து சாத்திட்டு டிரைவர் சீட் வந்து வண்டி எடுக்கிறான். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் பேசல, அவனும் எதுவும் பேசல. காலேஜ் வந்துருச்சு. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்க டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். என்ன அவன் யாரு கேட்குறன்னு உனக்கு தெரியலையா? தெளிவாக சொல்லு சுமன். ஏய் மார்னிங் உன்னை பிக் பண்ண வந்தான்ல, யாரு? அதான் சொன்ன நீ காலேஜ் மட்டும். பட் உனக்கு யாரா வேணா இருந்தா உனக்கு என்ன சுமன்? ஆன் தேத்ராலே ரையா பாரு, இப்போ இருக்க பசங்க யாரும் நல்லவங்க கிடையாது. அதை நீ சொல்றியா? என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? நீ தான் பிரச்சனை. என் கையை விடுறியா? நீங்கள் அவன் கையை பார்க்குறீங்க, அவன் இன்னும் கிரிப்பாக பிடிச்சிட்டு என்னடி உன் கூட டேட் பண்ணிருக்கியா முறைக்கிறீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. டேட் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ண போகிற? பதில் சொல்ல. என்னமோ பண்ணுறேன். ஆமாம், அவனை நானும் டேட் பண்ணுறோம். இப்போ என் கையை விடு. அவன் கையை இன்னும் கிரிப்பாகுது. என்ன பண்ணுறது? கையை விடு. டேட் பண்ணுறியா? எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட நீ சொல்லுவ? இன்னும் கிரிப்பாக பிடிக்கிறான். ஜமன் கையை வலி. ஜமன் விடு. ஜமன் சொல்லுடி, டேட் பண்ணுறியா இல்லையா? அதான் சொன்னல, கையை விடு அப்படின்னு நீங்கள் கையை தட்டி விட்டுட்டீங்க. எதுக்கு இப்படி நீ கோவப்படுற? அவனை டேட் பண்ண உனக்கு என்ன, டேட் பண்ணலன்னா உனக்கு என்ன? பார், நான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன்னு. உன்னை மறக்க போகிறேன், நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. அதுக்காக தான் அப்படி பண்ணிட்டுருக்கேன். உன் வேலை என்னமோ அதை பாரு. கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிட்டுருங்க. செம்ம கடுப்பாகுது. ஸ்டீரிங்கெல்லாம் வச்சு குத்திக்கிட்டு இருக்கான். எங்கள் ஜேகே ரீத்தி வீட்டு வெளில நின்றுட்டுருக்கான். கிளம்பிட்டால? கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். நாங்கள் இன்னும் உள்ளே போகல, மேம் டோர் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு ஜேகே பின்னாடியே காட் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜேகே உள்ளே நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஒரு ஸ்டெப் அப்படி நின்றுட்டு, யாரும் வர வேண்டாம், இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிறுத்திட்டு சிக்கி உள்ளே வரான். வேகமா குளிச்சுட்டு உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் எடுத்துகிட்டு ரூம்லேருந்து குடுக்குன்னு வெளில வர சிக்கி மேலே ஹிட் ஆகிட்டு அப்படி மேலே போகிறீங்க. சிக்கி அப்படியே பிடிச்சிட்டா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி, எதுக்கு நீ எப்படி ஓடி வர? காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு சார், எனக்கு காலேஜ் போக வேண்டாம், வா. உங்கள் கை பிடிக்கிறான். சார் காலேஜ் போகணும் சார், ஹாஸ்பிட்டல் போகலாம் சார், காலேஜில் எக்ஸாம். ஹாஸ்பிட்டல் போகணும்டி, புரியுதா? வா. கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அமைதியாக வந்துட்டுருக்கீங்க.